பீட்ரூட் கிரேவி தான் ரைஸ் சப்பாத்திக்கெலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, சோம்பு, பிரியாணி இலை, கல்பாசி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக, ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது, இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தக்காளி 1 பொடியாக கட் பண்ணது. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். இங்கே நான் 2 பீட்ரூட் எடுத்து க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு தண்ணி 1 கிளாஸ் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. வெந்த பிறகு தான் நம்ம தேங்காய் சேர்க்கணும். மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன், 1/4 டீஸ்பூன் சோம்பு, பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன். இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் கலவையை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. கொத்தமல்லி இலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த அருமையான பீட்ரூட் கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.